என் ஏஜில் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ரைடு ஸ்டார்ட் பண்ண கூட யோசிச்சது கூட கிடையாது. என்னோட ஏஜில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 40+ அந்த மாதிரி டைம் பீரியடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இயர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அவங்கெல்லாம் ஃபேஸ் பண்ணுறத விட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து நான் வந்து ஃபினான்ஷியலாக நிறைய ஃபேஸ் பண்ணுவேன். அது இல்லாமல் தமிழ்நாடு பைக்கை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது வந்து அந்த ஒரு ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கிரீடத்தை தலைமையில் தூக்கி வச்ச மாதிரி இருக்கும். எடுத்துகிட்டு போகிறோம், நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னும் போது நடுவில் கூட அது கூட ஒரு கான்ட்ரவர்சியாக மாறிச்சு. ஒரு அபவ் 50 இயர்ஸ் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு இடத்துக்கு போய் ஃபஸ்ட்டு போயிருக்காருன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. நான் வந்து அந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு யங்கஸ்ட்டாக போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஸோ ஆனால் நான் சோலோவாக போயிருந்தேன், அவங்க வந்து குரூப்பாக ஒரு 4 பேர் போயிருந்தாங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு தாட் எதுவுமே இல்லாமல் நம்மளுடைய நெய்பரிங் ஸ்டேட் தான் வரும். ஸோ அப்ரிஷியேட் பண்ணலாம் தாட் இல்லாமல் வந்து கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்லி சாம்பார் அப்படின்லாம் போடுறது, ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னது நாக்குமுக்கா சாங் போட்டு இந்த மாதிரி லோக்கல் இதுதான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிட்டாப்புல. பட் பயங்கரமாக நம்ம நோஸ் கட் பண்ணிட்டோம் அவங்கள. பட் இருந்தாலும் இந்த மாதிரி தான் வந்து நிறைய நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் தட் பைக்கிங் கம்யூனிட்டினா ஒத்துமையாக இருப்பாங்க. அதெல்லாம் வெளி கண்ட்ரியில். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து பக்கத்து ஸ்டேட்டில் இருந்தாலும் நான் தான் ஃபஸ்ட்டுனா நான் தான் ஃபஸ்ட்டுன்னு இருக்கணும், அதை யாரும் பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்ற கான்செப்ட்லேயே யாரும் ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க நம்மளுக்கு.